அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 தமிழரின் கப்பற்கலை படித்தோம். இலக்கிய வகை சொற்கள் படித்தோம். இதிலிருந்து இப்போ நான் கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதா பாருங்க. முதல் கேள்வி, கடற்பயணம் பற்றி முன்னீர் வழக்கம் என கூறும் நூல் எது? நம்ம படிக்கும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, காஃபி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. தொல்காப்பியம், ஆப்ஷன் பி. இரண்டாவது கேள்வி, வங்கம் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, கப்பல். மூன்றாவது கேள்வி, கப்பல் பெயர்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, வங்கூல். வங்கூல்னா காற்று, சரிங்களா? மற்றது எல்லாமே தோணி, பூனை, மிதவை, இதெல்லாமே சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படும் கப்பல்கள், சரிங்களா? நாலாவது கேள்வி பாருங்க, கப்பல் கட்டும் கலைஞர்களின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி, கம்மியர். அஞ்சாவது கேள்வி, கரைதல் என்பதன் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, அழைத்தல். ஆறாவது கேள்வி, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. ஆப்ஷன் டி, ஓடம். மற்றதெல்லாம் களம், நாவாய், வங்கம், இதெல்லாம் பெரிய கப்பல், சரிங்களா? ஓடம் சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுத்தியது. ஏழாவது கேள்வி பாருங்க, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, சுக்கான். எட்டாவது கேள்வி, எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் எது? ஆப்ஷன் ஏ, இயற்சொல். இயல்பாக இருக்கும். இந்த சொற்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது யாரும் அதுக்கு விளக்க தேவையில்லை, அதுதான் இயற்சொல், சரிங்களா? ஒன்பதாவது கேள்வி பாருங்க, கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொற்கள் எது? ஆப்ஷன் பி, திரிசொல். அதுதான் கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும், சரிங்களா? எடுத்துக்காட்டாக கூட நம்ம அழுவம், கடல் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, அதுதான். பத்தாவது கேள்வி பாருங்க, வடமொழி தவிர பிற மொழி சொற்கள் தமிழில் இடம்பெறுவது. ஆப்ஷன் சி, திசைச்சொல். வெவ்வேறு திசைகளிலிருந்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம். வடமொழினா சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியை தவிர பிற மொழி சொற்கள் தமிழில் இடம்பெறுவதை திசைச்சொல்னு சொல்கிறோம். கேணி, அதை நம்ம கிணறுன்னு சொல்கிறோம். பெற்றம், பசுன்னு சொல்கிறோம், சரிங்களா? 11வது கேள்வி பாருங்க, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? ஆப்ஷன் பி, சமஸ்கிருதம். முன்னமே சொன்னோம் இல்லையா, வடமொழினா சமஸ்கிருதம். 12வது கேள்வி, இதழ் திரிசொல்லில் தவறானது எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பெற்றம். பெற்றம்னா பசு, சரிங்களா? இதழ், உதடு, நாளிதழ், பனையேடு, திரிசொல்லே நம்ம 2 விதமாக படித்தோம்.
ஒரு பொருள் குறித்த பல சொல், பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னு சொல்லி நம்ம 2 விதமாக படித்தோம். இதில் இதழ் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் பாருங்க. உதடு, நாளிதழ், பனையேடு இதெல்லாமே இதழ்ங்கிற ஒரு சொல்லுக்கு வந்த பல பொருட்கள். 13வது கேள்வி பாருங்க. பார்க்கிறான் இச்சொல் எக்காலத்தை காட்டுகிறது? ஆப்ஷன் பி நிகழ்காலம். இதுவே பார்த்தான் அப்படின்னா கடந்த காலம், பார்ப்பான் அது எதிர்காலம். சரிங்களா? 14வது கேள்வி. பரீட்சை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் பி தேர்வு. 15வது கேள்வி. ஹார்பர் தமிழ் சொல் எது? ஆப்ஷன் ஏ துறைமுகம். அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.